சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள ஸ்ட்ராங் ரூம்களுக்கு கூடுதலாக ஒரு சிசிடிவி கேமரா பொருத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இதில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள், அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கான பயிற்சி, பாதுகாப்பு தொடர்பாக அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் சில முக்கிய முடிவுகளும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டன. அதன்படி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம்களுக்கு கூடுதலாக ஒரு சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. மேலும் ஸ்ட்ராங் ரூம் சிசிடிவி கேமராக்களுக்கு தடையில்லா மின்சார வசதி வழங்க மின்சார வாரியம் மற்றும் பொதுப்பணித்துறையுடன் இணைந்து பணியாற்றுவதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்தடை ஏற்படும் பட்சத்தில் ஸ்ட்ராங் ரூம் சிசிடிவி கேமராக்களுக்கு UPS வசதி தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும், டீசல் ஜெனரேட்டர்கள், வோல்டேஜ் ஸ்டெபிளைசர்கள் உடனடியாக பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. இடி மின்னல் பாதிப்புகளில் இருந்து சிசிடிவி கேமராக்களை பாதுகாக்க தேவையான லைட்னிங் அரஸ்டர் தொழில்நுட்ப சாதனங்களை பொருத்த வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்காக போடப்பட்டுள்ள 3 அடுக்கு பாதுகாப்பு தொடரும் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வெப்ப அலையிலிருந்து சிறுவர் சிறுமிகளை பாதுகாக்கும் வகையில் கோடைக்கால சிறப்பு வகுப்புகளை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என அனைத்து பள்ளிகளுக்கும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வெப்ப அலையின் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பல்வேறு துறை அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். அப்போது வரும் 16ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய தலைமைச் செயலாளர் கடும் வெயிலால் பொதுமக்கள் வெப்பம் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெப்ப அலையிலிருந்து சிறுவர் சிறுமியரை பாதுகாக்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அனைத்து வகையான பயிற்சிகள், சிறப்பு வகுப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் எனவும் இதனை மாவட்ட ஆட்சியர்களும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் பாஜக அரசு பெரும்பான்மையை இழந்த நிலையில் காங்கிரஸ் தரப்பில் ஆளுநரை சந்திக்க அவகாசம் கோரப்பட்டுள்ளது. 90 உறுப்பினர்களை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவையில் தற்பொழுது 2 இடங்கள் காலியாக உள்ளன. நயாப் சிங் சைனி தலைமையிலான பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை 3 சுயேட்சைகள் வாபஸ் பெற்றனர். இதனால் பாஜக அரசு பெரும்பான்மை இழந்து ஆட்சி கவிழும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் 30 MLAக்களை கைவசம் வைத்துள்ள காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய தேசிய லோக்தளம் கட்சியின் ஒரு MLA, சுயேட்சைகள் 4 பேர் ஆதரவு உள்ளது. மேலும் 10 MLAக்களை வைத்துள்ள துஷ்யந்த் சௌதாலாவின் ஜனநாயக ஜனதா கட்சியும் காங்கிரசுக்கு கை கொடுக்க தயாராக உள்ளது. இந்நிலையில் ஹரியானா ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயாவை நேரில் சந்திக்க நேரம் ஒதுக்கும்படி எதிர்க்கட்சித் தலைவர் ஷாதிலால் கபூர் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் வெள்ளிக்கிழமையன்று காங்கிரஸ் சட்டமன்ற குழு துணைத் தலைவர் அப்தப் அகமது மற்றும் கட்சியின் கொறடா PP பத்ரா நேரில் சந்திக்க நேரம் ஒதுக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது ஜனநாயக ஜனதா கட்சியின் ஆதரவுடன் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத்தில் நீட் தேர்வில் மோசடி செய்த புகாரில் ஆசிரியர் மற்றும் அவருக்கு உதவிய 2 காவல்துறையினர் கைது செய்தனர். குஜராத் மாநிலம் கோத்ராவில் அமைக்கப்பட்டிருந்த நீட் தேர்வு மையத்தின் துணை கண்காணிப்பாளர் உதவியுடன் மோசடி நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் நீட் தேர்வில் பங்கேற்ற சில மாணவர்கள் அவர்களுக்கு தெரியாத கேள்விகளுக்கான விடைகளை எழுதாமல் விட்டதும், விடைத்தாள்களை சேகரித்து சமர்ப்பிக்கும் பணியில் ஈடுபட்ட மையத்தின் துணை கண்காணிப்பாளர் விடுபட்ட விடைகளை எழுதி வைத்ததும் தெரிய வந்துள்ளது. 6 மாணவர்களுக்கு இதுபோல் விடைகளை எழுதிய தேர்வு மைய துணை கண்காணிப்பாளர் மற்றும் அவருக்கு உதவியதாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் ஒவ்வொரு மாணவருக்கும் 5 முதல் 7 லட்சம் வரை பணம் கைமாறியதாக கூறப்படும் நிலையில் சில மாணவர்களின் பெற்றோரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மதுபான கொள்கையில் மோசடி நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் சிறையில் உள்ள கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீதான உத்தரவு வெள்ளிக்கிழமை பிறப்பிக்கப்பட உள்ளது. இதில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட கெஜ்ரிவாலுக்கு அடிப்படை உரிமை இல்லை எனவும், தேர்தல் பரப்புரைக்காக இதுவரை எந்த தலைவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது இல்லை எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்குவது தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஆண்டு முழுவதும் தேர்தல் நடைபெறுவதாகவும், பரப்புரைக்காக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் என்றால் எந்த அரசியல்வாதியையும் கைது செய்ய முடியாது எனவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. எனவே கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்துள்ளது.
மின் கட்டண உயர்வு என்ற தகவலில் உண்மை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது மின் கட்டணம் உயரப்போவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. அதில் 200 யூனிட்டுக்கான கட்டணம் 170 ரூபாயில் இருந்து 225 ரூபாயாகவும், 300 யூனிட்டிற்கான கட்டணம் 530 ரூபாயில் இருந்து 675 ரூபாயாகவும், 400 யூனிட்டிற்கான கட்டணம் 830 ரூபாயில் இருந்து 1125 ரூபாயாகவும், 500 யூனிட்டிற்கான கட்டணம் 1130 ரூபாயில் இருந்து 1725 ரூபாயாக உயரப்போவதாகவும் அட்டவணையோடு தகவல் வெளியானது. அந்த அட்டவணையில் 900 யூனிட்டுகள் வரைக்கான கட்டணம் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த தகவலை மறுத்துள்ள தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சமூக வலைதளங்களில் உலாவரும் மின் கட்டண செய்திகள் செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட கட்டண விகிதம் என கூறியுள்ளது. இதனால் மின் கட்டண உயர்வு என்ற சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. உதகையில் தொடங்கவுள்ள மலர் கண்காட்சிக்கு விதவிதமான மலர் சிற்பங்களை உருவாக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. மலைகளின் அரசியான உதகையில் கோடை விழாவையொட்டி 126வது மலர் கண்காட்சி மற்றும் 19வது ரோஜா கண்காட்சி வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. இதற்காக உதகை தாவரவியல் பூங்காவில் 1,00,000 மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்ட் கட்டட மாதிரி, 62,000 மலர்களை கொண்டு 33 அடி நிலத்தில் மலை ரயில் சிற்பம், 1,00,000க்கும் மேற்பட்ட பூக்களை கொண்டு யானை, புலி, கரடி, ஆடு, புறா உள்ளிட்ட பல்வேறு சிற்பங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. இவற்றின் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. மலர் கண்காட்சியை காண ஆவலுடன் இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். மெனி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை நாங்கள் ரொம்ப என்தூவாயிட்டோம். என்னடா இவ்வளோ நல்லா ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. நிறையா அனிமல்ஸ்லாம் வச்சு ரோஸ்லேயே வந்து இது பண்ணுறாங்க. இதோட கான்செப்ட் வந்து சேவ் வைல்ட் லைஃப். ஸோ நாங்கள் எல்லா ஃபேமிலியோட வந்து பார்த்து வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், எலிஃபென்ட் எல்லாமே வந்து ஃப்ளார்ஸில் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஃபெல்ட் ஐயோ இன்னும் 2 நாள் கழிச்சு வந்திருக்கலாம், இல்லை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கூட தோணிட்டு இருக்கு. மலர் கண்காட்சிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. नई योजना ला रहे हैं, पहली नौकरी पक्की. మేము ఇప్పుడు ఒక కొత్త యోజనతో అంటే పథకంతో వస్తున్నాం. పహలీ నౌకరీ పక్కి అంటే మొదటి ఉద్యోగం పక్కా, అది లెక్క. मतलब 1 साल के लिए இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததும் 30 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கும் பணி தொடங்கும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மல்காஜ்கிரி மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஒரே ஆண்டில் அனைத்து வேலையற்ற இளைஞர்களுக்கும் அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை, தனியார் துறை ஆகியவற்றில் பயிற்சியுடன் ஊதியம் வழங்கப்படும் என்றார். इन कंपनियों में, पब्लिक सेक्टर में, प्राइवेट सेक्टर में, सरकारी अस्पतालों में, सरकारी ऑफिसेज में हिंदुस्तान के सारे बेरोजगार युवाओं को हम अधिकार देने जा रहे हैं. 1 साल की नौकरी, बेहतरीन ट्रेनिंग और 1 साल में 1 लाख रुपए आपके बैंक अकाउंट में. நாட்டில் கோடிக்கணக்கான இளைஞர்களை பிரதமர் மோடி வேலையில்லாமல் ஆக்கியுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பணி நீக்கம் செய்யப்பட்ட 25 ஊழியர்களின் பணிநீக்க ஆணையை திரும்பப் பெறுவதாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டாடா குழுமம் தன் வசமுள்ள ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், AIX கனெக்ட், விஸ்தாரா ஆகிய விமான நிறுவனங்களை இணைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கு ஊழியர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விமான ஊழியர்கள் கடந்த செவ்வாயன்று ஒரே நேரத்தில் தங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்று தகவல் தெரிவித்துவிட்டு விடுப்பு எடுத்தனர். தங்கள் செல்போன்களையும் சுவிட்ச் ஆஃப் செய்தனர். கடைசி நேரத்தில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் விமான நிலையங்களில் பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வியாழக்கிழமையும் கடும் நெருக்கடி ஏற்பட்டதால் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தில் 25 ஊழியர்கள் அதிரடியாக பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிர்வாகத்திற்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் பணிநீக்க நடவடிக்கை ரத்து செய்தால் பணியை தொடர்வதாக ஊழியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பினரிடையே சமரசம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தை திரும்ப பெற்றனர். மேலும் பணிநீக்கம் செய்யப்பட்ட 25 ஊழியர்களின் பணிநீக்க ஆணையை திரும்பப் பெறுவதாகவும் நிர்வாகம் அறிவித்தது. இருப்பினும் மே 13ஆம் தேதி வரை விமான சேவையை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. IPL தொடரில் நேற்றைய போட்டியில் பெங்களூரு அணியிடம் வீழ்ந்ததன் மூலம் பிளே ஆஃப் வாய்ப்பை பஞ்சாப் கிங்ஸ் அணி இழந்துள்ளது. முதலில் விளையாடிய பெங்களூரு அணி 10 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன்கள் குவித்த நிலையில் ஆலங்கட்டி மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் சிறிது நேரம் தடைபட்டது. தொடர்ந்து போட்டி தொடங்கிய நிலையில் அதிரடியாக விளையாடிய விராட் கோலி 92 ரன்களை குவித்தார். இதன் மூலம் நடப்பு தொடரில் 600 ரன்களை கடந்த அவர் IPL வரலாற்றில் 4வது முறையாக 600 ரன்களை கடந்த 2வது வீரர் என்ற சாதனையை படைத்தார். மேலும் ஆரஞ்ச் கேப்பை தன்வசப்படுத்தினார். மறுபுறம் ரஜத் படிதார்
55 ரன்களும் கேமரூன் கிரீன் 46 ரன்களும் சேர்க்க 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 241 ரன்களை குவித்தது. 242 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பிரப்சிம்ரன் சிங் 6 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றமளித்தார். ரிலி ரோசோ ஆரம்பம் முதலே அதிரடியில் வெளுத்து வாங்கி 61 ரன்கள் சேர்த்தார். ஆர்சிபியின் பவுலர்கள் நேர்த்தியான பந்துவீச்சு மூலம் பஞ்சாப் அணியின் பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்தினர். இதனால் வெறும் 17 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்த அந்த அணி 181 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் பெங்களூரு அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த தோல்வியின் மூலம் பஞ்சாப் அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்டது.